வணக்கம். தமிழ்நாட்டில அதிகமா ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் அந்த வார்த்தை ட்ரெண்டிங்லேயே இன்னைக்கு மாத்தி மாத்தி எல்லாருமே திட்டிக்கிறதுக்காக பயன்படுத்துறது. இப்ப அந்த தற்குறி அப்படிங்கிற வார்த்தை. அதுக்கு பதிலா நம்ம ஓம் சக்தி கேள்விப்பட்டிருப்போம். பராசக்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதற்கு பதிலான வார்த்தையா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது 2 தரப்பு அரசியலுக்கு மட்டும் இல்ல, 2 படங்களுக்கு நடுவே அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஜனநாயகன் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் வருண் ப்ரோ அப்படின்ற என்னோட இன்னொரு சேனலில் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படத்தை நம்மளோட டீகோடிங் ரோஸ்ட் இதெல்லாம் போட்டிருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஷோ பெங்களூரில் 6 மணிக்கு ஜனநாயகன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அப்படியே சரி புக் பண்ணிட்டு எல்லாக்கிட்டும் பெருமையாக உட்காந்து காட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பராசக்தி படத்தோட ட்ரெய்லர் வந்துருச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 9ஆம் தேதி ஜனநாயகன் பார்க்குறோன்னா 10ஆம் தேதி பராசக்தி நம்ம பார்ப்போம். ஏன்னா ரிவ்யூ பண்ணணும் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அது ஒரு ப்ரொபகேண்டா மூவியாக இருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது அப்படிங்கிறனால அதில் நிறைய விஷயங்கள் திரிச்சோ இல்லை கொஞ்சம் பெரிதுபடுத்தியோ இல்லை பார்த்திங்கன்னா அபத்தமான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா அதெல்லாம் டீகோட் பண்ணி போடணும். டீகோட் மட்டும் இல்லைங்க, ரோஸ்ட்டே பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே யோசிச்சு வச்சுருந்தேன். இந்த நேரத்தில் இந்த ட்ரெய்லர் வந்திருக்கு. அதை நம்ம பார்க்குறப்போ ஜனநாயகனா பராசக்தியா, அது மட்டும் இல்லாமல் பராசக்தியில் என்ன கதை சொல்ல வராங்க அப்படி இந்த முன்னோட்டத்தில் அதாவது ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா காமிச்சிருக்க விஷயங்கள் என்னெல்லாம் பேசுது அப்படிங்கிற பற்றி தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜனநாயகன் ட்ரெய்லர் பார்த்துட்டு பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எனக்கே பிடிக்கல. பட் கண்டென்ட் வைஸ் ஜனநாயகன் படத்தோட பராசக்தியில் கொஞ்சம் கான்டென்ட் நிறையா இருக்க மாதிரி தோணுது. உதாரணத்துக்கு ஒரு படம் அப்படின்னா அதில் கதையின் நாயகன் அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு உலகத்தை காப்பாற்றிடுவார், அவர் சுத்தம் எல்லாமே நடக்குது, அவர் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா பல நட்சத்திரங்கள் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு கதை இருக்குது. அது முக்கியமாக நம்ம நாட்டில் நம்ம நிலத்தில் நம்ம மொழிக்காக நடந்து முடிஞ்ச ஒரு பெரிய போராட்டத்தை பற்றி அது பேசுது. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கான்டென்ட் ஈஸியாக நம்மளை ஈர்த்துரும். நீங்கள் ஆர்டன்ட் விஜய் ஃபேனாக இல்லாமல் ஒரு சினிமா வாசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சினிமா ரசிகராக அந்த கான்டென்ட் ஈர்த்துரும். அந்த வகையில் இந்த ட்ரெய்லர் ஓப்பன் ஆனோடனே ஒரு விஷயமா காமிச்சிக்கிட்டே வராங்க. நம்மளுக்கு கொஞ்சம் அரசியல் மேலே ஆர்வம் இருக்குது அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா ரொம்ப உற்று நோக்கி கவனிச்சதில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி காட்டியிருக்காங்க. ஒரு வீட்டில் அண்ணன் தம்பி, அதில் சிவகார்த்திகேயன் அண்ணன் நினைக்கிறேன், அதர்வா தம்பி காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு மொழி உணர்வின் உச்சத்தில் ஹிந்தி கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறதுக்காக கல்லூரி நாட்கள்லேருந்தே அந்த காலகட்டத்தில் நம்மளோட முன்னோர்கள் அன்று மாணவர்களாக மொழிப்போர் தியாகிகளாக ஆனவங்களாக இருக்காங்க இல்லையா? உயிரை விட்டுருக்காங்க, பல பேர் கை காலம் இருந்திருக்காங்க, வாழ்க்கையே போயிருக்கு, சின்ன பின்னமாக அடி வாங்கியிருக்காங்க அந்த காலகட்டத்தில். அவங்களோட அந்த போராட்டத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கி நம்மளோட உரிமை பார்த்திங்கன்னா நம்மளாம் அனுபவித்து சந்தோஷப்பட்டிருக்கோம். அப்பேற்பட்ட ஒரு போராளியாக அதர்வா தம்பி நடிச்சிருக்காரு. அதே குடும்பத்தில் இன்னொருத்தர் முதல் மகனாக பிறக்கிற நம்ம எஸ்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் நிறைய பேர் ஹிந்தி கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா திணிச்சது அப்படிங்கிறத தாண்டி ஆசை வார்த்தை கூறி அப்படின்னே சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுமா, லைஃப் செட்டில் ஆயிரும், வீடு கொடுத்துருவாங்க, லைஃப் ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அலவன்ஸ் இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பிஎஃப் பென்ஷன் சொல்லிட்டு நீங்கள் லைஃப்பில் செட்டில்டாகி அந்த காலகட்டத்தில் இல்லீகலாக 2வது திருமணம் நிறைய பேர் இந்த கவர்மெண்ட் ஜாப் நம்பியே பண்ணியிருக்காங்க பல ஆண்கள் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி இருக்கிறப்போ அதுக்குள்ளே போகணும் அப்படின்னா ஒரு செகண்ட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அவங்களே தேடி போய் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர் கீழே நம்ம இருந்ததுனால இந்த ப்ரிவிலேஜ் கிளாஸ் பீப்புள் எப்படி ஃபர்ஸ்ட் இங்கிலீஷை கற்றுட்டு அவங்ககிட்ட வேலைக்கு போனாங்களோ அதை பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா தரப்புல இருந்துமே நிறைய பேர் இங்கிலீஷ் கற்றுட்டு எப்படியாவது ஆங்கிலேயர்கிட்ட வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வர்றப்போ அவங்ககிட்ட இருந்து ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவில் இருக்க ஹிந்தியர்கள்கிட்ட வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பல பேர் அதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய சில சமூகத்தில் ஹிந்தி இங்கிலீஷ் 2மே கற்றுக்கிட்டு அந்த அதிகாரத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அதை நோட் பண்ணிகிட்டே இருந்த மற்ற ஆட்கள் எல்லாருமே சரி நம்மளும் ஹிந்தி கற்றுக்கணும் போல் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது அப்போது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒன்றிய அரசாங்கத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வலை வீசப்படுது. ஹிந்தி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தேசிய மொழியாக ஆக போகிறதாகவும், ஹிந்தி நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டுமே உங்களால் சர்வே ஆக முடியும், ஹிந்தி அப்படிங்கிறது உங்கள் பாடத்திட்டங்களுக்குள்ளே முழுசாக நுழைக்கப்படும், ஹிந்தியை கற்றுக்கிட்டா தான் வேலை அப்படிங்கிற மாதிரி எல்லா பக்கமும் ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு வர்றப்போ அது நம்ம நாட்டோட ஒரு பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி மட்டும் இல்லையே, ஆனால் அதை எடுத்து நம்மளை திணிக்க பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹிந்திக்கு கம்பேர் பண்ணாமல் எங்கேயோ இருக்கிற தமிழுடைய மொழி உணர்வு சாதாரணமாக எல்லாருக்குள்ள இருந்துமே பொங்கி எழுந்து எல்லாருமே போராட வராங்க. அந்த போராட்டத்தை பார்த்திங்கன்னா முன்னின்று நடத்தியவர்கள் அப்படிங்கிறவன் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் இவன் அவன் சொல்லிட முடியாது. எல்லா தரப்புல இருந்துமே நிறைய பேர் வந்தாங்க. அப்போது அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மாற்று மொழி பேசும் சமூகத்தை சேர்ந்த சிலரும் கூட நிஜமாக மனசார போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை விதை போட்டு தொடங்கி வச்சது அப்படிங்கிறது காலங்காலமாக தமிழை தாய்மொழியாக கொண்டு பேசிகிட்டு இருந்த நம்ம தமிழ் நிலத்தில் பிறந்த இந்த நிலத்துக்கே உண்டான சில மகன்கள் கிட்ட இருந்து அந்த உணர்வுபூர்வமான போராட்டம் தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது உண்மை.
அப்படி பல பேர் வந்து போராடிட்டு இருக்கப்போ சில பேர் ஆப்பர்ச்சுனிஸ்ட்டாக இப்போ எல்லா குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் பொழைச்சிக்கணுங்க எதுக்குங்க அரசியலாம் பேசிகிட்டு இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு நபராக வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே சிவகார்த்திகேயன் இருக்கார். ஏன்னா அந்த காலகட்டத்தில் ரயில்வேஸில் போய் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கம்யூனிட்டி. அங்கே வேலை மட்டும் இல்லாமல் அங்கே காலனி, அதுக்கப்புறம் அதை வச்சு சில விஷயங்கள் கேன்டீன் எல்லாமே அது ஒரு மாதிரி கல்ச்சரில் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம். ஸோ ரயில்வேஸில் வேலை கிடச்சிட்டா இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் வந்து ஒரு பெர்மனெண்ட் வேலை கிடைக்கிற மாதிரி அன்றைக்கி ரயில்வேஸில் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணி அதில் போய் ஜாயின் பண்ணுறதுக்காக ஹிந்தி கற்றுப்பாங்களே, அப்படி ஒரு கேரக்டராக வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இதில் யார் கரெக்டு யார் தப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்த மாதிரி ஒரு 2 கேரக்டருமே ஒன்றுத்துக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டருக்கு மொழி உணர்வு வந்து போராடிட்டு இருக்கு. இன்னொரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டுருது. நான் ஏன் உணவு உண்டு ஹிந்தி கற்றுக்கிறேன் வேலை உண்டு மானெல்லாம் போனால் பரவாயில்ல ஹிந்தி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க சிவகார்த்திகேயனோட வீட்டில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படுது. அது என்ன அப்படிங்கிறத நீங்களே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த இழப்புக்கு அப்புறமா வந்து தன்னுடைய ரத்தம் கூட இருந்த அதாவது சகோதரரோட இழப்பு அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. அந்த இழப்புக்கு அப்புறமா வந்து இந்த மொழி போராட்டம் எந்த அளவுக்கு முக்கியம், தம்பி ஏன் இப்படி போனான் அப்படின்னு பார்த்து வந்து அண்ணனும் அந்த போராட்டத்துக்குள்ளே இறங்குறாரு. அப்போது அந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போ வரைக்கும் தமிழர்களை ஒடுக்கணும்னா வந்து டெல்லியிலேருந்து ஆட்கள் அனுப்புவாங்க. அந்த மாதிரி வந்து டெல்லியிலேருந்து பல ஆட்கள் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு முக்கியமான நபர் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ரவிமோகன் என்று அழைக்கப்படும் ஜெயம் ரவி என்று அறியப்படும் ரவிமோகன். அவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தலைமையில் அரசாங்கம் இந்த கட்டளைக்கு ஏற்று எல்லாருமே வந்து ஒடுக்கிறாரு, எல்லாரையும் பிடிக்கிறாரு, சுடுறாரு. அதில் பல பேரோட உயிர் போகுது, வாழ்க்கை போகுது, சித்திரவதைக்குள்ளாகிறாங்க. அப்போது ஒரு மாணவர் போராட்டத்துக்கு வந்து தலைமை ஏற்று நடத்திட்டு இருக்க எஸ்கேவை பிடிச்சி வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க. அதற்கப்புறம் நம்மளோட மொழி உணர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோடு வந்து பார்த்திங்கன்னா சில புனைவுகளை ஏற்படுத்தி இந்த கதையை சொல்ல வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதில் ஒரே ஒரு செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா யாரா அவர்ல இவர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேத்தனுக்கு வந்து ஒரு பஞ்சரியில் கொடுத்துருக்காங்க. அவர் வேறு யாருமே இல்லை, அறிஞர் அண்ணாவுடைய ரோல் பண்ணியிருக்காங்க. அந்த பல்லாம் மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாக சூப்பராக டக்குன்னு யோசிச்சு பார்த்தா அண்ணாவை நினைவுபடுத்தும்படியாகவே இருந்தது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சில பேர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய விஷயம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து பல பின்பங்கள் இன்றைக்கு வரைக்கும் கட்டமைக்கப்பட்டுகிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் சாலிடிஃபை பண்ணி இந்த படத்தில் காட்டி எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அண்ணாவை காட்டினாங்களே எங்கே முக்கியமான, அதாவது இந்த படத்தின் ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கக்கூடிய இன்பன் உதயநிதி அவர்களுடைய கொள்ளுத்தாத்தாவை எங்கப்பா கேமியோவே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அண்ணாவோட விட்டுருவாங்களா? ஒருத்தர் பெரியா கேமியோ பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தண்டவாளத்தில் தலை வைக்கலாம் அப்படியும் ஒரு சீன் வரலாம். அதற்கு யார் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல, நம்ம வாகை சந்திரசேகரா இல்லை அதோட வந்து யாராவது கரெக்டாக வந்து முகவெட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல கேமியோக்கள் இந்த படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். கடைசியில் இந்த படம் போய் எங்கே முடிய போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட கட்சி, அந்த குறிப்பிட்ட கட்சி மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மொழி போராட்டத்துக்காக அந்த டைமில் முழுசாக வந்து தியாகம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அதனால் அந்த கட்சிக்கு அன்றைக்கி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மாதிரியே இன்றைக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. புரியுதுப்பா? மறந்துடாதீங்க. இன்றைக்கி புதுசாக ஏதோ நடிகர்லாம் வருவான், அதெல்லாம் வந்து ஓட்டு போட்டாதீங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் ப்ரொபகேண்டாவாக தான் இந்த படம் இறங்க போகுது. பேசிக்கலி இந்த படம் வரப்போகுது, நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சும்மா ஆய்ந்து அலசி இது கரெக்டு இது தப்பு இதெல்லாம் வந்து பொய் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ரொபகேண்டாவை ரொம்ப பொய்யாக வந்து புனைவு செஞ்சு நம்மளை நம்ப வச்சு ஓட்டு போட வைக்க பார்க்குறாங்க. நம்பாதீங்கன்னு நம்ம வந்து அதை டைசெக்ட் பண்ண தான் போகிறோம். பட் டு பி வெரி ஹானஸ்ட், நான் போய்ட்டு எக்ஸைட்டடாக நான் பார்க்க போகிறேன் ஃபர்ஸ்ட் டே ஷோ பார்க்க போகிறேன் ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லரை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் கான்டென்ட் டெப்த் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கொஞ்சம் அதிகமாக இருக்கா மாதிரி தெரியுது. ஸோ கடைசி படம் அப்படின்னு நம்பப்படுற ஜனநாயகன் படம் அதிகமான வசூல் சாதனை வந்து செய்யுமா, தொடர்ந்து ஓடுமா, கிரிட்டிக்கலி அக்ளைம் பண்ணுமா, இல்லை இதில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் ஜனநாயகன் படத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பராசக்தி படம் பீட் பண்ணுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கும் இப்போது தொட்டிக்கொண்டது. பாவி துரோகி, ஜனநாயகன் சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ பராசக்திக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு சினிமா பார்வையாளனா இப்படி ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுக்குது. இதுதான் வந்து இந்த ட்ரெய்லரை பார்த்து எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஸோ நீங்களும் பராசக்தி ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த அரசியல் வரலாறு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த படம் உங்களுக்கு இந்த படத்தோட முன்னோட்டம் உங்களுக்கு எந்த ஃபீலிங்கை கொடுத்தது, ஜனநாயகம் பீட் பண்ணுமா பீட் பண்ணாதா அப்படிங்கிற ஓப்பனான ஒரு ஹானஸ்டான டிரான்ஸ்பரண்டான ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.